முளைக்கீரை தாளிச்ச சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 காய்ந்த மிளகாய் போட்டு பொரிய விட்டுக்கணும். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின முளைக்கீரை 1 கப். முளைக்கீரை வச்சும் பண்ணலாம், இதே மெத்தடில் மற்ற கீரைகள் வச்சும் பண்ணலாம். சாதத்தோட சுவை கீரைக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். கீரை நல்லா வதங்கின பிறகு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச புழுங்கல் அரிசி 1 டம்ளர், 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு சுவைக்கேற்ப உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியோட புளி தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு இது குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துடணும். இந்த சாதத்தை நம்ம பச்சரிசி, பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா இந்த மாதிரி அரிசியிலையும் பண்ணலாம். 5 நிமிஷத்தில் சுலபமாக பண்ணக்கூடிய சாதம் ரெசிபி இது. நல்ல புல்லன்னு ரொம்பவே சுவையான தாளிச்ச முளைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வெறுமனே ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா சிப்ஸு, அப்பளம் வச்சு கூட பரிமாறலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி இது.